அப்படித்தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவனை நீ அதுக்கு மேல அதிகமா வாங்கணும்னு சொல்லி நீ முயற்சி பண்ணணும்னா அவன்கிட்ட மன்றாட விதம் உனக்கிட்ட மாறணும், உருகணும். உன்னைய மீறி உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா அந்த கஷ்டத்தை அங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவன் கொடுக்கறது வரைக்கும். நீ 10 நாளைக்கு சொல்லிட்டு 11வது நாள் இல்லைன்னா ஆமா தினம் போய் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் போ கழுவு நடக்கிறது நடக்கு. எப்படி இவங்க கேட்ட கொடுக்கலாம் உடனே இவங்க நடக்கிறது நடக்கட்டும். யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது இல்லையா, நஷ்டம் நமக்கு தான். புரியுதா? அப்ப இதெல்லாம் இருக்கு. ஏன்னா இறைவன் கிட்ட இருந்துதான் நாம ஏதாவது எதிர்பார்த்து வாங்கணும்னு போறோமே தவிர இறைவன் நம்ம கிட்ட இருந்து வாங்கணும்னு அவங்க ஒருபோதும் நினைச்சது கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட இல்லாதது ஒண்ணு நம்மகிட்ட இருக்க போறது கிடையாது இல்லையா? அது சிறு தெய்வமா இருக்கட்டும், காவல் தெய்வமா இருக்கட்டும், குல தெய்வமா இருக்கட்டும், பெருந்தெய்வங்களா கூட இருக்கட்டும், எல்லா தெய்வத்துக்கும் அவங்க அவங்களுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல. உங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்ககிட்ட இல்லாதது உங்ககிட்ட எதுவும் இருக்க போறது இல்லை. அப்ப நீ கோவிச்சுக்கிட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். இந்த சாமி சரியில்லை, அந்த சாமியை போய் பார்ப்போம்னா பாரு, இங்க 6 மாசம் வீணா போய் ஒரு 10-20 செலவு பண்ணிருக்க, அங்க போய் ஒரு 50,000 செலவு பண்ணு. யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். இது தெரியாம நாம அங்க போனா பணக்காரன் ஆயிரலாம், இங்க போயிருந்தா பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னா நடக்கவே நடக்காது. அப்படி உன் கஷ்டத்தை தீர்க்கணும், உன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும்னா அது சிவசித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள நின்னால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை காண முடியும். அதுவும் உடனே நீ கண்டுருவ அப்படின்னாலும் ஏமாந்துருவ. இங்கேயும் பொறுமையாதான் பயணம் பண்ணணும். புரியுதா? இப்ப சச்சிதானந்தர் சர்க்கர் கணக்கு மீட்டிக்கா இருக்குன்னு ஒரு பேரா இருக்கு, நீ வரிசையா சொல்லிட்டு போனாலே 18 பேர் இருக்கு. இந்த 18 பேர் உனக்கு தெரிஞ்சு நீ பாட்டா பாடணும் இல்லையா? இல்ல சொன்ன மாதிரி முருகா முருகா முருகான்னு சொல்ற மாதிரி கணக்கு மீட்டி கணக்கு மீட்டி கணக்கு மீட்டி மூட்டைச்சாமி மூட்டைச்சாமி இப்படியாவது சொல்லணும் மூச்சு விடாம. இது ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதுவும் 10 நாளைக்கு சொல்லிட்டு ஆட போயா இந்த ஆளு மூட்டைச்சாமி மூட்டையை கொடுக்க மாட்டேங்காரன் கோச்சிட்டு போனா 10 நாள் படிச்சதுக்கு அவர் என்ன செய்வாருன்னா, இவன் மூட்டை வேக்காண்டான், ஒரு 10 கிராம் எடுத்து அவனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கடான்னு அனுப்பிச்சு வச்சுட்டு போயாம உட்காந்து செம்மந்துக்கு தெரியட்டும். கொடுக்கறதுனால கோச்சிட்டு போறா, இதை கொடுத்துருவோம்னு கொடுத்துருவாரு அவர் வாங்கி வச்சிருக்கிறத. புரியுதா? அப்போ சரவணன் தள்ளி உட்காந்துக்கா, உனக்கு பின்னாடி இருக்கிற கிளாஸ் வரும். ஆமா, புரியுதா? அப்ப அது இல்லை. எங்க போனாலும் சரியான நிலைப்பாட்டுல நின்று என்ன போல இழிச்சவாயங்க ஏதோ உளர்றோம் இல்லையா, இந்த ஆளு வேலையும் இல்லாம ஜோலியும் இல்லாம இருக்கிறதுனால நம்மள உறங்க விடாம வச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் நினைச்சிட்டு போங்க. அதுல எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அது என்னுடைய வேலை, நான் குலைக்கிறது என்னுடைய வேலை. நீ கேளு, கேட்காம கூட போ, எப்படி வேணாலும் நாசமா போ. நான் குலைக்கிறத இப்போ 1.5 மணி நேரம் குலைக்கணும்னா குலைச்சே தீத்துட்டு தான் நான் எழுந்து போவேன். 3 மணி நேரம் குலைக்கணும்னா 3 மணி நேரம் குலைச்சு முடிச்சுட்டு தான் நான் எழுந்து போவேன். புரியுதா? அப்ப என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய சாமி கணக்கு பெட்டியாரு இவனுக்கு கொடுத்த வேலைய சரியா, நீ குலைக்கிறதுக்கு பிறந்த வேண்டாம், நீ குலைக்கிறதுக்கு தான் போனோம், ஓரமா உட்காரணும்னு நினைச்சிட்டு வந்தது தப்புன்னு சொல்லி எனக்கு கடைசியா புரிய வச்சு அனுப்பிச்சாரு பத்தியா, அந்த வேலையை நான் சரியாதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எப்பவுமே நான் அதுக்கு ஒருபோதும் எந்த சிறிய களங்கம் கூட வரவிடுறது கிடையாது. சரியா? அதை கேட்காம உள்வாங்காம அதை உதாசனப்படுத்திட்டு உதறிட்டு நீ போனீன்னா போயிரு. நீ எத்தனை வருஷம் வந்தாலும் சோறு வாங்கி போடுவாங்க, சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.
புரிஞ்சதா? இப்போ உபதேசம் கொடுக்குறீங்க, நீங்க ஏதோ பதிவு பண்றீங்க, குரூப்ல மேக்சிமம் எல்லாருக்கும் போகும்னு நினைக்கிறேன். இங்கதான் சரியா நம்ம கேட்கல, இந்த இப்படி நடந்துக்கிட்டு அப்படி உறங்க விடாம கூட மாட்டேக்காரு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு போனா இங்க என்ன பேசினாலும் அது காதுல வந்து உட்காராது. சரி, அங்கதான் கேட்க முடியல, நம்ம இந்த இதுல இருந்தோம்ட்டு வீட்லயாவது அந்த செல்ல வந்து ஒரு சமையல் பண்ணும் போதோ ஒரு சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதோ அதை ஆன் பண்ணி என்னதான் வந்து அந்த அவரு நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டு இருந்தாரு, லொல்லு லொல்லுன்னு குலைக்காரா இல்ல சல்லு செல்லுன்னு குலைக்காரான்னு அது பார்ப்போம்னா அது பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பெருவாரியா பார்த்தவங்க ஏதாவது 1-2 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுல பக்தர்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உபதேசங்களை வீட்டுல இருந்து அவங்க அந்த நேரம் கிடைக்கிற நேரத்துல போட்டு கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலையும் குணபாவங்களும் அவங்களுடைய நடைமுறையிலையும் எனக்கு வித்தியாசம் தெரியும். எப்படி எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு மாச பூசையில ஒரு 3 மாசம் கழிச்சா அவங்கள்ட்ட அந்த மாற்றம் தெரியும். புரியுதா? அப்ப எந்த மாற்றமும் தெரியலன்னா அப்ப யாருமே இதை கேட்கலன்னு அர்த்தம். சரி, நீங்க கேட்கலன்னா போங்க. இப்ப நான் உபதேசம் கொடுக்குறேன்னா நீங்க மாத்திரம் கேட்கல, இங்க பல ஆயிரமான ஆன்மாக்கள் கேட்குது. அது மண்டே உடைச்சிரும் இன்னைக்கு தூங்குறவனெல்லாம். ஆமா, புரியுதா? எனக்கு அவங்க கேட்டா போதும், அவங்க கேட்டு அவங்க அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்க கரை சேர்ந்தா போதும். நீ கரை சேரு, நான் கரை சேரலன்னா நாசமா போ. புரியுதா? அப்படித்தான் நான் எடுத்துட்டு போவேன். நீ வேணா இந்த ஆளுக்கு வேலை இல்லப்பா அதனால இது நம்மளை பிடிச்சிட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு எடுத்து கொடுத்ததுனால உன்னை எரிய மாட்டோம்னு நினைச்சிடாத. புரியுதா? நீ நினைச்சிட்டு போலாம், நான் அதை பத்தி எல்லாம் வருத்தப்படுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சதா? அப்போ